this video, we are going to continue with Brahma Samaj. பிரம்ம சமாஜில் கடைசியாக நம்ம பார்த்தது ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் அந்த சமாஜை ஃபவுண்ட் பண்ணாங்க. ராஜாராம் மோகன் ராய் இறந்தக்கப்புறம் மகரிஷி தேபேந்திரநாத் டாகூர்ன்ற ஃபாலோவர் அந்த சமாஜை கண்டினியூ பண்ணாங்க. தேபேந்திரநாத் டாகூர் யாருன்னா ரவீந்திரநாத் டாகூருடைய ஃபாதர். இவர் எப்போ பிறந்தாருன்னா 1817 பிறந்திருக்காங்க. இவங்க இறந்தது 1905. இவங்களுக்குன்னு ஒரு 4 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதாவது ஃபெய்த்துக்கான 4 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு இவங்களாம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் அடுத்து சொல்கிறேன். பிகினிங்கில் காடுன்றவங்க எதுவுமே இல்லை, அதாவது க்ரியேட் பண்ணவங்க மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவர் நம்புகிறாரு. அதுக்கப்புறம் காட் மட்டும்தான் ட்ரூத்து, இன்ஃபைனைட் விஸ்டம், அதாவது ஞானம், அப்புறம் நல்லதுக்கு, அப்புறம் பவர், அப்புறம் நீடித்த தன்மை, எட்டர்னல்னா நீடித்த தன்மை, ஆம்னி பிரசன்ட்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காட் மட்டும்தான் ஒரு முக்கியமானவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சால்வேஷன் நம்ம காட் மேலே நம்பிக்கை வச்சாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சால்வேஷன்னா என்னென்னா ஒரு இதுலேருந்து மனமாற்றம் அடைகிறது, மனம் திரும்புறது, அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் அந்த நம்பிக்கை காட் மேலே உள்ள லவ்னாலையும் அப்புறம் அவருடைய தேவையான விஷயங்கள் செய்கிறதுனாலையும் நம்மளுக்கு கிடைக்கும், நம்பிக்கை நம்மள்கிட்ட உருவாகுது அப்படின்னு சொல்லி தேபேந்திரநாத் டாகூர் சொல்லியிருக்காங்க. தேபேந்திரநாத் டாகூருக்கு அப்புறம் கேஷப் சந்திர சென், அதாவது அவங்களுக்கு அடுத்து வந்த ஃபாலோவர், அவங்க தான் சமாஜை அடுத்து கண்டினியூ பண்ணுறாங்க. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1838 பிறந்து 1884 இறந்து போயிட்டாங்க. இவங்க தான் அந்த சபாவில் இருக்கிற யங்கர் கொலீக், அதாவது இளமையான ஒரு பர்சன். இவங்க எப்போ மூமெண்ட்டுக்கு ஜாயின் ஆனாங்க அப்படின்னா 1857 இந்த சபாவை அவங்க வழி நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இவர் ஒரு கிறிஸ்டியானிட்டி மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸான பர்சன். ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் உள்ள ஃபவுண்டர் மேலே பிலீஃப் கிடையாது இவருக்கு. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் உள்ள ஸ்பிரிட் மேலே பிலீஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1866 இந்த சமாஜ் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இவர் அதாவது அந்த சமாஜ்லேருந்து வெளியே போயிட்டு வேறு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யார் ஃபார்ம் பண்ணாங்க? அந்த தேபேந்திரநாத் டாகூர் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சமாஜில் உள்ளவங்கெல்லாம் தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆயிட்டாங்க. இவங்க தனியாக ஆயிட்டாங்க. தேபேந்திரநாத் டாகூர் வச்சிருந்த சமாஜுக்கு நேம் ஆதி பிரம்ம சமாஜ்னு நேம் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஷப் சந்திரசன் என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடி இருந்தவங்கலாம் ரீமேரேஜ் பண்ணுறது, விடோ ரீமேரேஜ் பண்ணுறது, சைல்டு மேரேஜ் பண்ணுறதெல்லாம் அபாலிஷ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் இந்த கேஷப் சந்திரசனுடைய டாட்டர் 14 இயர்ஸ் டாட்டரை ஒரு இந்தியன் பிரின்ஸுக்கு மேரி பண்ணி கொடுத்துட்றாரு. அதனால் நிறையா பேர் இவர் கூட அந்த ஸ்ப்ளிட் ஆகி இவர் கூட வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் சமாஜை விட்டு போயிட்டு சாதாரான் சமாஜ் அப்படின்ட்டு இன்னொன்று ஆரம்பித்தாங்க. அந்த சாதாரான் சமாஜோடைய மீனிங் என்னென்னா ஆன்டி கிறிஸ்டியன் டெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷப் சந்திர சென்க்கு அப்புறம் வந்த ஃபாலோவர் யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் அந்த பெங்கால் ரிஃபார்ம், அதாவது இந்த பிரம்ம சமாஜ் பெங்காலில் தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் அந்த இடத்துல உள்ள ரிஃபார்மர்லேயே இவர் தான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ரிஃபார்மராக இருந்திருக்காரு. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1820 பிறந்து 1891 ஜூலை 29 அப்போ இறந்து போயிட்டாங்க. இவர் வெஸ்டர்ன் ஐடியாஸ் மேலெலாம் அவளுக்கு நம்பிக்கை கிடையாது, அதுக்கு பின்னாடி போகிற ஒரு மனுஷனும் கிடையாது. ஆனால் ராஜாராம் மோகன் ராய் வெஸ்டர்ன் ஐடியாஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறவர், அதால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர். ஆனால் இவர் ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் மேலே தான் ஃபுல்லாக அவரோட நம்பிக்கை எல்லாமே இருக்குது. ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்னால் உபனிஷத்து, பகவத்கீதா, அந்த மாதிரி விஷயம்.
இவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் மாதிரியே சைல்டு எஜுகேஷன், அதாவது கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவருடைய மூமெண்ட் வழியாக விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 1856 கொண்டு வந்தாங்க. அதுதான் ஒரு நோட்டபிள் திங் இவருடைய வழியாக வந்த மூமெண்ட்டில். இவருடைய லைஃப் ஃபுல்லுமே சைல்டு விடோஸ்க்காகவும் அதாவது ஹிந்துவில் உள்ள சைல்டு விடோஸ்க்காக இவருடைய லைஃப்பை டெடிகேட் பண்ணாங்க. ஏன் ஹிந்துவில் உள்ளன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்துஸ் வந்து அந்த காலத்தில் இந்த ரீமேரேஜ் பண்ணுறது, சைல்டு மேரேஜ் பண்ணுறது, இந்த இதில் தான் ரொம்ப அதாவது ரீமேரேஜ் பண்ணுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, சைல்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தனால இவர் வந்து அதுக்காகவே தன்னுடைய லைஃப்பை கொடுத்துருக்காரு. இவர் வந்து நிறைய சைல்டு விடோஸை அந்த விடோஹுட்லேருந்து எடுத்து ரீமேரேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவர் நிறையா ட்ராக்ஸ் எழுதியிருக்காரு, அதாவது மற்றவங்கள மாற்றுறதுக்காக, நீங்கள் இந்த விஷயம் பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய ட்ராக்ஸ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறையா ப்ரோஸும் எழுதியிருக்காரு. இவருடைய லாங்குவேஜ் பெங்காலி, ஸோ நிறையா மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் நிறையா எவிடன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, சைல்டு விடோஸ் எல்லாம் வந்து பேர்ன் பண்ணக்கூடாது, உமன் விடோஸ், சைல்டு விடோஸ் யாரையுமே பேர்ன் பண்ணக்கூடாது அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராஹிபிட் பண்ணுறதுக்காக நிறையா எவிடன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிரார்த்தனா சமாஜ். அதை நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன் அண்ட் கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ.